முதல்வரை சந்திச்சு நன்றி சொல்லியிருக்காரு விசிகாவுடைய தலைவர் திருமாவளவன். எதுக்குன்னா அந்த சாதிய பெயர்கள் அடையாளங்கள்லாம் தூக்கணும்னு உத்தரவு போட்டிருந்தாங்க, அரசாங்கம் வெளியிட்டு இருந்தாங்கல்ல. இப்ப பல இடங்களையும் தூக்க ஆரம்பிச்சு பெயர் பழையெல்லாம் கூட வைக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அதற்கு நன்றி சொல்லியிருக்காரு. இனிமேல் தமிழ்நாட்டுல இந்த ஜாதி அடையாளங்களே இருக்கக்கூடாது பேர்கள்ல அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த ஜிடி நாயுடு பத்தி கேட்டாங்க. இந்த ஜிடி நாயுடு பாலம் 10 கிலோமீட்டர் பாலம் திறந்து வச்சிருந்தாருல, அதுக்கு என்ன சொல்றாருன்னா, இல்ல முன்னாடிலாம் தலைவர்களுடைய பேரோட சேர்த்துதான் இது இருக்கு, அது ஜாதி அடையாளங்களா பார்க்கப்படாத நாங்க நம்புறோம், இனிமேல் ஆனா அப்படி இருக்கக்கூடாதுங்கிறத சொல்லியிருக்காரு. அதுக்கு முதல்வருக்கு நேரில் சந்திச்சு நன்றி சொல்லியிருக்காரு. இதுக்கு தானே, அந்த அரசாணைக்கு தானே. அரசாணைக்கு தான்ப்பா நன்றி. ஓகே. அதே மாதிரி அந்த பிரச்சனை ஒன்று போயிட்டு இருந்தது இல்லை, திருமாவளவன் காருக்கு முன்னாடி ஒரு ஸ்கூட்டர் வந்துச்சு, அதில் அவர் முறைச்சாரு, அதனால தான் தாக்குனாங்க அப்படிங்கிற பிரச்சனையெல்லாம் போயிட்டு இருந்தது. அதை பற்றி சீமான்கிட்ட கேள்வி கேட்டாங்க. அதுக்கு சீமான் என்ன சொல்றாரு அப்படின்னா, எங்கள் அண்ணனை முறைச்சா நானே அடிப்பேன், நான் அந்த நிருபர், ஒரு பெண் நிருபர் கேட்டாங்க, அவங்களையும் பார்த்து நீங்க மறைச்சா கூட உங்களை அடிப்பேங்கிற மாதிரிலாம் பேசியிருக்காரு சீமான். இது அவர் சிரிச்சுக்கிட்டே பேசினாலும் நம்ம எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரியல. திருப்பி அடிப்பேன்னு தொடரெல்லாம் கூட எழுதியிருக்காரு அவரு. அதனால அந்த ஞாபகத்துல என்ன யாரை பார்த்தாலும் அடிப்பேன்னு கிளம்பிட்டாரான்னு தெரியல. உங்களுக்கு என்னப்பா, நீங்க பிரஸ் மீட்ல சொல்லுவீங்க, சரி ஓகே. தலைவர்கள் இன்னொன்னு என்னன்னா, சீமான் வீடு, ரஜினிகாந்த் வீடு, இன்ஃபோசிஸ், டிசிஎஸ், எல்லா பக்கமும் தொடர்ந்து செய்தி. ஒரே செய்தி என்னன்னா, குண்டு வச்சுட்டோம் அப்படின்னு டிஜிபி அலுவலகத்துக்கு மெயில் மூலமாவோ இல்ல போன் மூலமாவோ யாரோ ஒருத்தர் கிளப்பி விட்டுறாங்க. இது எப்படி ஆர்கனைஸ்டா நடக்குதான்னு தெரியல. சமீப வாரங்களா அடுத்தடுத்து ஒவ்வொருத்தர் வீட்லயும் குண்டு இருக்குன்னு மெயில் வந்துகிட்டே இருக்கு. ஆமா, இப்ப காவல்துறை எல்லா பக்கம் போய் சோதனை பண்ணிட்டு தான் உள்ள அனுமதிக்கிறாங்க. இன்னைக்கு இன்ஃபோசிஸ் எல்லா ஊழலையும் வெளியே அனுப்பிட்டாங்க, 10 வீட்டுக்கெல்லாம் கூட போயிட்டாங்க, ஃபுல்லா செக் பண்ணிருக்காங்க. போன வாரம் டிசிஎஸ் பல பேர் டிசிஎஸ் ஆபீஸ்குள்ள போய் இந்த மாதிரி குண்டுவெடிப்புன்னு கேள்விப்பட்டு மயக்கெல்லாம் போட்டு வெளியே விழுந்துருக்காங்களா அவங்க. சீமான் அண்ணே தாங்கி பாப்புல வச்சுக்க பாத்துக்கலாம், அண்ணன்லாம் கவலை இல்ல பாரு. அவரு PK-47 பார்த்தவரு, PK-47 AK-47 அவர் வேற ஏதோ சொல்லுவாரு, ஏஓயா ஏதோ சொன்னாரு, அது விட்டுருங்க, அதெல்லாம் இருக்கான்னு ஆராயக்கூடாது, அண்ணன் சொன்னாரு. ஆனா இன்னொரு பக்கம் என்னன்னா, இந்த அகில இந்திய இந்து மகாசபை அப்படிங்கிற ஒரு அமைப்பு, அந்த அமைப்போட தலைவர் கோடம்பாக்கம் ஸ்ரீகண்டனா இவர் பேரு. இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, இப்போ சிறுமியை பாலியல் வன்கொடுமை செஞ்சுட்டதா புகார் இவர் மேல எழும்பி இருக்கு. என்னன்னா, 4 வருஷத்துக்கு முன்னாடி பெற்றோரை இழந்த ஒரு சிறுமி அவங்க அத்தையோட இருந்திருக்காங்க. அந்த அத்தையோட உதவியோட இவர் இதை பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இன்னும் தொடர்ச்சியா பாலியல் துன்புறுத்தல் கொடுத்துக்கிட்டே இருந்திருக்காங்க. அதனால அந்த மாணவி அதுல இருந்து வெளியேறி இப்போ காவல்துறையில புகார் கொடுத்திருக்காங்க. இவர் இப்போ பாஜக தலைவர்கள் அமித்ஷா உட்பட நிறைய தலைவர்களோட இருக்கிற புகைப்படங்கள்லாம் வேற இணையத்துல வெளியாயிட்டு இருக்கு. இப்போ இவரை கைது பண்ணியிருக்காங்க.